நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க என்ன அப்படின்னா, ஸோ கிளென்சர் வந்து பார்க்க போகிறோம். கிளென்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிளென்சர்ன்றதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கிளென்சர் வந்து நிறைய டைப்ஸில் இருக்கு, நிறைய மாடல்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? கிளென்சர் சோப்பு அது ஒரு கிளென்சர் தான், ஃபேஸ் வாஷ் அதையும் நம்ம கிளென்சர் தான் சொல்லுவோம். ஆனால் வந்து மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளென்சர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இந்த மாதிரி நம்ம செல்ஃப் கேருக்கு யூஸ் பண்ணுற கிளென்சர்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஓகேங்களா? மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளென்சர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லர் வாட்டர்னு சொல்லுவோம். அது எந்த பிராண்டில் எப்படி உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் மிஸ்லர் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபைடான பிராண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோடெர்மா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கார்னியரோடது நல்லாயிருக்கும், ஜூடியோவோடது நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இது மூணில் எது வேணால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளென்சர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நம்ம சோப் போட்டு குளிச்சுட்டு வந்தாலும், என்னதான் ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலுமே சில கண்ணுக்கு தெரியாத நிறைய டஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணுறது தான் மிசலர் வாட்டர். ஓகேங்களா? இந்த மிசலர் வாட்டர் வந்து கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மிசலர் வாட்டர் யூஸ் பண்ண சொல்கிறோம். நார்மலாக கிளென்சரோ கிளென்சிங் மில்கோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், மிசலர் வாட்டர் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். ஓகேங்க? கிளென்சர் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் நல்லா உங்களுக்கு அந்த டர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு வரது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அதனால கிளென்சர் வந்து மிஸ்லர் வாட்டர் போயிடுங்க. டோனர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல இருக்க ஓப்பன் போர்சஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணுறதுக்காக குறைக்கிறதுக்காக டோனர் யூஸ் பண்ணுறோம். அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த போர்சஸ்லாம் ஓப்பனாக இருந்தால் தான் ஆயில் வந்து நிறைய செக்ரேஷன் ஆகும். அந்த போர்சஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டோனர். ஓகேங்களா? டோனர் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒன்று வந்து ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், அந்த மாதிரி நாலு ஸ்கின் டைப் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டோனர் வச்சுக்கணும். நம்ம வாங்க போகிறது 2 டோனர் வாங்கிக்கலாம். 2 டோனர் வாங்கிக்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா? மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஓவராலாக சிடிஎம் ப்ராசஸ், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். இது இல்லாமல் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர்னு நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா? மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரைமரும் 2 டைப்பில் நம்ம வாங்கிக்கலாம். வேறு என்ன இன்னும் நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் பால் வச்சு ஸ்கின்னை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜேட் ரோலர் வச்சு இன்னும் நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர், சில மசாஜர் வச்சு நீங்கள் இன்னும் நல்லா ஸ்கின் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி எதுக்கு வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ல இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மேக்கப் நல்லா ஃப்ளாவ்லெஸ்ஸாக இருக்கும், மேக்கப் ஷைனியாக இருக்கும், மேக்கப் வந்து கிளாஸி லுக்காக கொண்டு வர முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஒரு ஓவராலாக 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஃபேஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 minutes நீங்கள் ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு கொடுத்து தான் ஆகணும் இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பண்ண அந்த டியூரேஷனோட டைமிங் வந்து நீங்கள் குறைச்சிப்பீங்க. அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கொடுக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின்னாக எவ்வளோ நேரம் கொடுக்கணும், உங்களுக்கே ஸ்கின் பழக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குறைச்சிக்கலாம். சில டியூரேஷன்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இதை இவ்வளோ பண்ணிக்கலாம், இந்த ஸ்கின்க்கு இவ்வளோ பண்ணிக்கலாம், ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா. இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 3 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பிரைடுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே மேக்கப் பண்ணி ஹேர் பண்ண போறீங்க அப்படின்னா 3 hours எடுத்துக்கோங்க. இல்லை நான் மேக்கப் மட்டும் தான் பண்ண போறேன், ஹேர் வேற யாரோ பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 hour ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. 20 minutes வந்து நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருங்க. இந்த 20 minutes நீங்க ஸ்கின் ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மேக்கப் வந்து ஃப்ளாவ்லெஸ்ஸா அச்சீவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கன்சிலர் பண்ணுறப்ப பிளெண்டிங்கே அது ஒரு அதிகமாக டைம் எடுத்துக்கும், ஃபவுண்டேஷன் அதுக்கு பிளெண்டிங் அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஸ்கின் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா, ஸ்கின் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளெண்ட் பண்ண ஸ்கின் வந்துட்டு நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ராசஸிங் வந்துட்டு நல்லா ஈஸியாக உங்களுக்கு முடியும். சில ஃபவுண்டேஷன், சில கன்சீலர்லாம் ஸ்கின்னு மேலேயே இருக்கும், ஸ்கின்னுக்குள்ளே போகாமல். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறது என்னன்னா,
ப்ரிப்பரேஷனுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி டைம் எடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே நீங்கள் எதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்கின் ப்ரிப்பரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது ரொம்ப நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபேஸ்க்கு 2 ப்ரைமர் யூஸ் பண்ணணும், 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம், 2 டோனர் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம், ஒரு அஃபோர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே 2 நீங்கள் ஹையர் எண்டாக போகிறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே டைப்லேயே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் டிஃபரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டுக்குமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கின் ப்ரிப்பரேஷனோட ப்ராசஸ். இப்படி தான் நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்.